நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு தென்மேற்கு மனையில் வீடு கட்டலாமா? இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. எடுத்த செயலில் உறுதியாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம். தென்மேற்கு மனையில் வீடு கட்டலாமா? தென்மேற்கு மனை என்பது தெற்கிலும் மேற்கிலும் ரோடு அமைப்புள்ள ஒரு கார்னர் பிளாட். தென்மேற்கு கார்னர் பிளாட்னு நம்ம சொல்லுவோம். இதில் வீடு கட்டலாமா அப்படின்னா நிச்சயமாக கட்டக்கூடாது. அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு மேற்கில் தெருப்பார்வை ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு கார்னரில் இருக்கக்கூடிய வீடுகள் பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தென்மேற்கில் வீடு கட்டுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ தெற்கிலும் மேற்கிலும் இயற்கையாகவே காலியிடம் அதிகமாக கிடைத்துவிடும். இரண்டாவதாக, இப்போ நீங்கள் தென்மேற்கு மனையில் வீடு கட்டும் பொழுது நம்ம முன்ன சொன்ன மாதிரி தெருப்பார்வை, தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு தெருப்பார்வை ஏற்படும். 3, இப்போ தென்மேற்கு மனையில் நம்ம வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக நம்ம பேஸ்மெண்ட் ஒரு 3 அடி 4 அடி உயர்த்தி கட்டுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, தென்மேற்கில் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ரோடு பள்ளமாக மாறிவிடும். அதுவும் வாஸ்து ரீதியாக அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் பள்ளமாக இருப்பது தவறு. 4, இப்போ தென்மேற்கில் தென்மேற்கு ரோடு இருக்கக்கூடிய இடத்தில் வீடு கட்டிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்தில் விநாயகர் சிலை வச்சா சரியாயிரும், இல்லைன்னா வேல் வைப்பார்கள். அதுவும் தவறு. 5, இப்போ தென்மேற்கில் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பிளாட்டில் நீங்கள் வீடு கட்டும் பொழுது ஒன்றா அந்த மனை வாங்கினதுக்கப்புறம் உங்களால் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டு வேலை துவங்கும் பொழுது வீடு பாதியில் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். 6வதாக, தென்மேற்கு மூலையில் தென்மேற்கு கார்னர் பிளாட்டில் நீங்கள் வீடு கட்டும் பொழுது அது பெரிய இடமாக இருந்தால் ஒரு சில விஷயங்கள் அதில் செய்துட்டு கட்ட முடியும். ஆனால் ஒரு 30-40 சைட்லேயோ இல்லை 40x40 சைட்லேயோ கட்ட முடியாது. அந்த மாதிரி கட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தென்மேற்கில் நிறைய திறப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாஸ்து விதிமுறைகளின்படி தென்மேற்கில் திறப்புகள் வரக்கூடாது. அவ்வாறு வரும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படுகிறது. 7, தென்மேற்கில் தென்மேற்கு கார்னர் பிளாட்டில் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி போவது, கணவன் மனைவி உறவு இடையே பாதிப்புகள் ஏற்படுவது, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். 8வதாக, தென்மேற்கு கார்னர் பிளாட்டில் வீடு கட்டி இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும். ஸோ இது போன்ற நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தென்மேற்கு கார்னர் பிளாட்டில். அதனால் நீங்கள் ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வாஸ்து முறைப்படி சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து விட்டு வாங்குவது தான் சால சிறந்தது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ்த்துகின்றேன். நன்றி.